எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டு கடுகு சோம்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கருவேப்பிலையும் போட்டு சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 தக்காளி 4 தேங்காய் சீரகம் மிளகு தனியாத்தூள் மிளகாத்தூள் மீன் குழம்பு மசாலா உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி ஒரு அரைச்சி வச்சுருக்கோம் விழுதாக்கி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை கூட சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்குற வரைக்கும் பச்சை வாசம் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணியை மிக்ஸி இது கூட சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன். அது சேர்த்துட்டு கலரி வச்சுக்கணும். நம்ம இப்போ கருவாட்டு தொக்கு குழம்பு வச்சுக்கோங்க இல்லையா, உப்பு பார்த்துட்டு தான் சேர்க்கணும். கருவாட்டிலே ஒரு சில கருவாட்டிலே உப்பு இருக்கும், அதனால பார்த்துட்டு அப்புறமா சேர்க்கணும். உப்பு காரம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு கொதி வந்து கருவாடு போட்டு ஒரு கொதி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கணும். குழம்பு ஓரளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சுடுதண்ணியில அலசி வச்ச கருவாட்டை உள்ள இறக்குது. இறக்கி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டு நிறுத்திக்கலாம்.